நட்பின் மதிப்பு என்ன? ஒரு பதக்கத்தை விடவோ ஒரு பரிசை விடவோ ஒரு கனவை விடவோ அது பெரியதாக இருக்க முடியுமா? ஒரு அனாதை பையன் தனது மிகவும் மதிப்புமிக்க கனவையும் தனது இருப்பின் ஒரே ஆதாரத்தையும் தனது உற்ற நண்பனின் உயிருக்காக விற்கும்போது என்ன நடக்கும்? இது உன்னி என்ற அனாதை பையனின் கதை. தனது நண்பனின் சிகிச்சைக்காக தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சேமிப்பான தங்கப் பதக்கத்தை விற்றவனின் கதை. ஆனால் அவனுக்கு தெரியாது, அந்த தியாகமும் நட்பும் அடுத்த நாளே ஒரு புயலாக மாறி அவனது நண்பனின் மட்டுமல்ல அவனது விதியையும் என்றென்றைக்கும் மாற்றப் போகிறது என்பது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த நண்பனின் கோடீஸ்வர தந்தை திடீரென முன் வந்தார். உன்னியின் இந்த தியாகத்தைப் பற்றி அறிந்தபோது உன்னி கனவிலும் நினைத்திராத ஒரு பரிசை அவர் திருப்பி அளித்தார். நட்புதியாகம் மற்றும் விதியின் இந்த அசாதாரண கதையை இன்னும் ஆழமாக ஆராய்வோம். கொச்சியின் பரபரப்பான ஓடி மறையும் உலகின் ஒரு மூலையில் பெரியாறு நதியின் கரையில் ஒரு பழைய அரசு அனாதை இல்லம் இருந்தது. உயரமான சுவர்களுக்கும் பெரிய இரும்பு கேட்டுக்கும் பின்னால் அமைந்திருந்த இந்த உலகத்திற்கு வெளியே உள்ள ஆடம்பரங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. இங்கே காற்றில் குழந்தைகளின் சிரிப்பு இருந்ததுவானால் அந்த சிரிப்பின் கீழே சொல்லப்படாத தனிமையும் பெற்றோரை இழந்த வலியும் கலந்திருந்தது. இந்த அனாதை இல்லத்தின் ஒரு பழைய அறையில் உன்னி வசித்து வந்தான். 17 வயதான உன்னிக்கு அவனது வயதுடைய பிற பையன்களை விட தோள்பட்டைகள் அகலமாக இருந்தன. அவனது கண்களில் காலத்திற்கு முன்பே பக்குவப்பட்ட ஒரு ஆழம் இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் உன்னி தனது தந்தையையும் தாயையும் இழந்தான். அதன்பின் இந்த அனாதை இல்லமே அவனது வீடு, இங்கே உள்ள குழந்தைகளே அவனது குடும்பம். உன்னி இயல்பில் அமைதியானவன். ஆனால் அவனது உள்ளத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும், தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற தீ ஆளிக்கொண்டிருந்தது. தான் ஒரு அனாதை என்பதையும் இந்த உலகில் தனக்கு ஒரு இடம் எளிதில் கிடைக்காது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அந்த இடத்தை பிடித்தெடுக்க வேண்டும். தனக்கென ஒரு இடத்தை பெற அவன் தேர்ந்தெடுத்த பாதை ஓட்டப்பந்தயம். உன்னி ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரனாக இருந்தான். அவன் ஓடும்போது காற்றுடன் பேசுவது போல தோன்றியது. அவனது காலடிகள் மண்ணில் அல்ல, மாறாக அவனது கனவுகளில் பதிந்தன. அனாதை இல்லத்தின் பழைய பயிற்சியாளரான சந்திரன் சார் இன்று இந்த உலகில் இல்லை. உன்னியின் இந்த திறமையை அடையாளம் கண்டிருந்தார். அவர்தான் உன்னியை மெருகேற்றினார், ஓட்டத்தின் நுணுக்கங்களை கற்பித்தார், அவனில் தன்னம்பிக்கையின் விதையை விதைத்தார். அந்த விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. அந்த மரத்தின் மிகவும் பிரகாசமான பலனாக இருந்தது அந்த தங்கப் பதக்கம். அந்த பதக்கம் உன்னியின் கட்டிலுக்கு அருகில் உள்ள சுவரில் ஒரு ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தது. இது ஒரு சாதாரண பதக்கம் இல்லை. தேசிய அளவிலான அண்டர்-18 தடகள சாம்பியன்ஷிப்பில் 400 மீட்டர் ஓட்டத்தில் அவன் வென்ற தங்கப்பதக்கமாக இருந்தது. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒளி அந்த பதக்கத்தில் படும்போது அறை முழுவதும் தங்க ஒளியில் மின்னியது. உன்னிக்கு அந்த பதக்கம் வெறும் தங்கத்துண்டு இல்லை. அது அவனது அடையாளமாக இருந்தது, அவனது கடின உழைப்பின் சான்றாக இருந்தது, சந்திரன் சாரின் நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது, அவனது எதிர்காலத்தின் ஒரே நம்பிக்கையாக இருந்தது. அந்த பதக்கத்தை பார்க்கும்போது அவன் தனது எல்லா துக்கங்களையும் தனிமையையும் மறந்துவிடுவான். அது அவனது பெருமையாக இருந்தது, அவனது எல்லாமாக இருந்தது. உன்னியின் இந்த உலகில் வேறு எதற்காவது முக்கியத்துவம் இருந்தால் அது மனுவாக இருந்தது. அதே அனாதை இல்லத்தில் வசித்த 14 வயது ஒல்லியான ஒரு பையன். மனு உன்னியின் நேர்மாறாக இருந்தான். உன்னி வலிமையானவனாகவும் அதிகம் பேசாதவனாகவும் இருந்தபோது மனு பலவீனமானவனாகவும் சிரிக்கும் இயல்புடையவனாகவும் பேச்சாளனாகவும் இருந்தான். ஓடவோகுதிக்கவோ அவனுக்கு ஆர்வமில்லை. புத்தகங்கள் படிப்பதும் கதைகள் கேட்பதும் அவனுக்கு பிடித்திருந்தது. மனுவுக்கு அவனது பெற்றோர் யார் என்பது தெரியாது. அவனுக்கு 2 வயது இருக்கும்போது யாரோ அவனை ஒரு கோவிலின் படிகளில் கைவிட்டு சென்றுவிட்டனர். அதன்பின் அனாதை இல்லமே அவனது வீடு. உன்னியும் மனுவும் கொண்டிருந்த நட்பு அனாதை இல்லத்தில் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. உன்னி மனுவுக்கு ஒரு அண்ணனைப் போல இருந்தான். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அவனை பாதுகாத்தான். அவனது தட்டில் உணவை அவனுக்கு கொடுத்தான். இரவில் மனுவுக்கு கெட்ட கனவுகள் வரும்போது அவனை தனது பக்கத்தில் படுக்க வைத்து தூங்க வைத்தான். மனு உன்னியின் தனிமையின் தோழனாக இருந்தான். அவனுக்கு கதைகள் சொல்லி அவனுடன் சிரித்தான். உன்னி ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று வரும்போது மிகவும் மகிழ்ந்தவன் மனுவாக இருந்தான். அவன் சொல்வான், உன்னி அண்ணா, ஒரு நாள் நீங்கள் பெரிய தடகள வீரராக மாறுவீர்கள். அப்போது என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்வீர்களா? உன்னி சிரித்து அவனது தலையை தடவுவான். அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நிழலாக இருந்தனர், ஒருவருக்கு ஒருவர் தாங்காக இருந்தனர். அவர்களது வாழ்க்கை அனாதை இல்லத்தின் விதிகளையும் சிறிய மகிழ்ச்சிகளையும் கொண்டு முன்னேறியது. எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் விதிக்கு அவர்களின் இந்த அமைதியான மகிழ்ச்சி பிடிக்கவில்லை. ஒரு மாலை எல்லோரும் உணவு உண்ணும்போது மனு திடீரென மயங்கி கீழே விழுந்தான். அவனது மூச்சு மிக வேகமாக இருந்தது, முகம் வெளிரியிருந்தது. அனாதை இல்லத்தில் பரபரப்பு பரவியது.
உன்னி அவனை தூக்கி அனாதை இல்லத்தின் சிறிய மருத்துவ அறைக்கு ஓடினான். அங்கு இருந்த ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் மனுவை பரிசோதித்தார். அவரது முகத்தில் கவலையின் சுருக்கங்கள் தோன்றின. அவர் அனாதை இல்லத்தின் முதல்வரான வாசுதேவன் சாரை அழைத்து, வாசுதேவன் சார், மனுவின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அவனது இதயத்தில் ஏதோ பெரிய பிரச்சினை இருப்பதாக தோன்றுகிறது. அவனை உடனடியாக நகரத்தின் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார். அந்த இரவில் மனு ஒரு ஆம்புலன்ஸில் நகரத்தின் ஒரு பெரிய தொண்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டான். உன்னி இரவு முழுவதும் அவனுடன் இருந்தான். அவனது கையை பிடித்து தைரியம் கொடுத்தான். மறுநாள் காலை ஒரு குழு மருத்துவர்கள் மனுவுக்கு பல பரிசோதனைகள் செய்தனர். மாலை அறிக்கை வந்தபோது உன்னியும் வாசுதேவன் சாரும் அதிர்ச்சியடைந்தனர். மருத்துவர் கூறினார், மனுவின் இதயத்தில் பிறவியிலேயே ஒரு ஓட்டை உள்ளது. அது இப்போது வேகமாக வளர்கிறது. அவனது இதயத்தில் ஒரு வால்வும் சரியாக வேலை செய்யவில்லை. உடனடியாக ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும். ஒரு வாரத்திற்குள் அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் அவனை காப்பாற்ற முடியாது. வாசுதேவன் சார் நடுங்கும் குரலில் கேட்டார், டாக்டர் சார், இதற்கு எவ்வளவு செலவாகும்? மருத்துவர் ஆழமாக மூச்சுவிட்டு கூறினார், இது ஒரு தொண்டு மருத்துவமனை. இருந்தாலும் மருந்துகள், அத்தியாவசிய உபகரணங்கள் எல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 3 லட்சம் ரூபாய்! இந்த தொகையை கேட்டு வாசுதேவன் சார் அங்கேயே நாற்காலியில் அமர்ந்துவிட்டார். அனாதை இல்லத்திற்கு அரசிடமிருந்து வரும் உதவியால் குழந்தைகளின் தினசரி செலவுகளே கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. நன்கொடைகளாக அவ்வப்போது சிறிது பணம் கிடைக்கும். ஆனால் ஒரு வாரத்தில் 3 லட்சம் ரூபாயை சேகரிப்பது சாத்தியமற்றது. கதவின் அருகே நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த உன்னிக்குயாரோ அவனது காதில் உருகிய ஈயத்தை ஊற்றியது போல உணர்ந்தான். அவனது மனம் உறைந்து போனது. மனு அவனை விட்டு சென்று விடுவானா? இல்லை, இது நடக்கக்கூடாது. அவன் மனுவின் படுக்கைக்கு அருகே ஓடினான். மனு அப்போதும் மயக்கத்திலிருந்தான். அவனது முகத்தில் ஆக்சிஜன் முகமூடியிருந்தது. அவனது நெஞ்சு மெதுவாக மேலும் கீழும் அசைந்தது. உன்னி அவனது குளிர்ந்த கைகளை தனது கைகளில் எடுத்தான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. வாசுதேவன் சார் அவனை ஆறுதல் படுத்தினார். மகனே, உன்னி, தைரியத்தை இழக்காதே. நான் முயற்சி செய்கிறேன். அரசாங்க அமைச்சர்களை சந்திப்பேன். சில பெரிய நன்கொடையாளர்களிடம் பேசுவேன். கடவுள் விரும்பினால் ஏதாவது வழி திறக்கும். அடுத்த 2 நாட்கள் வாசுதேவன் சார் பகலும் இரவும் ஒன்றாக்கினார். உதவி கிடைக்கக்கூடிய அனைத்து கதவுகளையும் தட்டினார். ஆனால் அரசு நடைமுறைகள் மிக மெதுவாக இருந்தன. நன்கொடை வழங்குபவர்களும் இவ்வளவு பெரிய தொகையை உடனடியாக தர தயாராக இல்லை. 2 நாட்களில் வெறும் 20 முதல் 25 வரை 000 ரூபாய் மட்டுமே சேகரிக்க முடிந்தது. நேரம் மணல் போல கைகளிலிருந்து நழுவி சென்று கொண்டிருந்தது. உன்னி மருத்துவமனையில் மனுவின் அருகேயே அமர்ந்திருந்தான். அவனை பார்த்து அவனுடன் பேசினான். மனு மயக்கத்தில் இருந்தாலும் உன்னி அவனது ஓட்டப்பந்தயங்களைப் பற்றி பேசினான். அவன் குணமடைந்தால் இருவரும் சேர்ந்து என்னென்ன செய்வோம் என்று சொன்னான். ஆனால் உள்ளுக்குள் உன்னி உடைந்து போயிருந்தான். அவனது நிர்கதியான நிலையிலும் வறுமையிலும் அனாதைத்தன்மையிலும் முதல் முறையாக அவனுக்கு இவ்வளவு பயங்கரமான கோபம் வந்தது. பணம்! இன்று என் பெற்றோர் இருந்திருந்தால் பணம்! என் கையில் பணம் இருந்திருந்தால் என் சகோதரனை இப்படி இறக்க விட மாட்டேன். 3ஆம் இரவு உன்னி அனாதை இல்லத்தின் தனது அறைக்கு திரும்பினான். அவனது கண்கள் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த தங்கப் பதக்கத்தில் பதிந்தன. இரவின் இருளிலும் அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது. உன்னி அதை பார்த்து நின்றான். திடீரென அவனது மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அவனது உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. இந்த பதக்கம், இது தங்கம். இதை விற்றால்? இதை நினைத்தவுடன் அவனது இதயம் நடுங்கியது. இந்த பதக்கத்தை விற்பது என்பது அவனது கனவை விற்பது, அவனது அடையாளத்தை விற்பது, சந்திரன் சாரின் நம்பிக்கையை விற்பது. இது அவனது வாழ்க்கையில் என்னுடையது என்று சொல்லக்கூடிய ஒரே பொருளாக இருந்தது. இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது. ஆனால் அப்போது மனுவின் வெளிரிய முகம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவனது மெதுவாக நகரும் மூச்சு நினைவுக்கு வந்தது. மருத்துவரின் வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன. நமக்கு 1 வாரம் மட்டுமே நேரம் உள்ளது. அவனது உள்ளத்தில் ஒரு பயங்கரமான யுத்தம் தொடங்கியது. ஒரு பக்கம் அவனது பெருமை, அவனது கனவு. மறுபக்கம் அவனது நண்பனின், அவனது சகோதரனின் உயிர். அவன் அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. சில நேரம் பதக்கத்தை பார்ப்பான், சில நேரம் ஜன்னல் வழியாக வெளியே உள்ள இருளை பார்ப்பான். இறுதியாக காலை முதல் கதிர்கள் வானத்தில் பட்டபோது உன்னியின் முடிவு உறுதியானது. அவன் ஒரு நாற்காலியில் ஏறி அந்த பதக்கத்தை மெதுவாக ஆணியிலிருந்து உருவினான். அதை கடைசியாக தனது கண்களுக்கு அருகில் வைத்து முத்தமிட்டான். பதக்கத்தின் குளிர்ந்த உலோகம் அவனது கண்ணீரில் நனைந்தது. அவன் அதை ஒரு பழைய செய்தித்தாளில் மடித்து தனது பாக்கெட்டில் வைத்தான். அவன் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. சத்தமின்றி அனாதை இல்லத்தின் கேட்டை கடந்து வெளியே சென்றான். அவன் என்ன செய்யப் போகிறான் என்பது அவனுக்கு தெரியும்.
அவனது இதயத்தை காப்பாற்ற அவனது ஆன்மாவின் ஒரு துண்டை விற்கப் போகிறான். கொச்சியின் பரபரப்பான தங்க கடைத்தெருவில் குறுகிய பாதைகள் மக்கள் கூட்டத்தின் சத்தமெல்லா பக்கங்களிலும் கடைகளின் பிரகாசம். இந்த பிரகாசத்தின் நடுவே நூற்றுக்கணக்கான தங்க கடைகள் இருந்தன. உன்னி பயத்துடன் அந்த கடைகளை பார்த்து முன்னேறினான். எந்த கடைக்கு செல்ல வேண்டும் என்று அவனுக்கு புரியவில்லை. அவனது அழுக்கு ஆடைகளையும் பதறிய முகத்தையும் பார்த்து எல்லா கடைக்காரர்களும் அவனையே பார்த்தனர். கொஞ்ச நேரம் அலைந்த பிறகு அவன் ஒரு பழைய கடையை தேர்ந்தெடுத்தான். கடையின் வெளியே சேது நாராயணன் அண்ட் சன்ஸ் என்ற பலகை வைக்கப்பட்டிருந்தது. உன்னி தைரியத்தை வரவழைத்து கடைக்குள் சென்றான். ஒரு நாற்காலியில் ஒரு தடித்த வயதான சாட் கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். கண்ணாடியின் மேல் வழியாக அவர் உன்னியை பார்த்தார். என்ன மகனே, என்ன வேண்டும்? உன்னியின் நாக்கு நடுங்கியது. ஒரு பொருளை விற்க வேண்டும். சாட் அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார். என்ன விற்க வேண்டும்? திருடிய பொருள் இல்லையே. இல்லை சார், உன்னி வேகமாக சொன்னான். அவன் நடுங்கும் கைகளால் தனது பாக்கெட்டிலிருந்து செய்தித்தாளில் மடித்த பொருளை எடுத்து சேட்டின் முன் வைத்தான். சாட் செய்தித்தாளை திறந்தார். உள்ளே இருந்து பிரகாசிக்கும் அந்த தங்கப்பதக்கத்தை பார்த்து ஒரு கணம் அவரது கண்களும் மின்னின. அவர் பதக்கத்தை கையில் எடுத்தார். அது நல்ல எடையுடன் இருந்தது. அவர் பதக்கத்தை திருப்பி மறுப்பி பார்த்தார். அதில் இந்திய அரசின் அசோக சின்னமும் சாம்பியன்ஷிப்பின் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது மகனே? சேட்டின் குரலில் இப்போது ஒரு கனத்த துணி இருந்தது. இது என்னுடையது. நான் ஓட்டப்பந்தயத்தில் வென்றது, உன்னி மெதுவாக சொன்னான். சேட் அவனை மீண்டும் உற்று பார்த்தார். பிறகு அவர் பதக்கத்தை ஒரு உறைகள் மீது தேய்த்தார். அதில் ஆசிட் போன்ற ஒரு பொருளை ஊற்றினார். தங்கத்தின் தூய்மையை சோதிக்கிறார். சிறிது நேரம் பரிசோதித்த பிறகு அவர் கூறினார், தங்கம் தூய்மையானது. இதற்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? உன்னி தனது எல்லா தைரியத்தையும் திரட்டி கேட்டான். சாட் சிறிது கணக்கு போட்டார். பார் மகனே, இதில் அரசு சின்னம் உள்ளது. இதை உருக்கி விற்க வேண்டும். நான் உனக்கு தங்கத்தின் எடையின்படி பணம் தருவேன். 60,000 ரூபாய் கிடைக்கும். 60,000 ரூபாய். உன்னியின் இதயம் உடைந்து போனது. குறைந்தபட்சம் 1,00,000 அல்லது 1,50,000 ரூபாயாவது கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். ஐயோ, வெறும் 60,000 ரூபாய். எனக்கு 3,00,000 ரூபாய் தேவை. என் நண்பனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லையென்றால் அவன் இறந்து விடுவான். உன்னியின் கண்களில் கண்ணீர் வந்தது. சேது நாராயணன் அவனது கண்களை பார்த்தார். தனது வாழ்க்கையில் அவர் பல வாடிக்கையாளர்களை பார்த்திருந்தார். ஆனால் இந்த கண்களில் ஒரு விசித்திரமான உண்மையையும் நிர்கதியையும் அவரால் காண முடிந்தது. அவர் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தார். பார் மகனே, நான் இங்கு நன்கொடை தர உட்காரவில்லை. இது ஒரு கடை. நான் இதற்கு சரியான விலையை தருகிறேன். ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம், என் லாபத்தை குறைக்கிறேன். நான் இதற்கு 65,000 ரூபாய் தருகிறேன். அதற்கு மேல் ஒரு பைசா கூட தரமாட்டேன். உன்னிக்கு தெரியும், இனி வாக்குவாதம் செய்வதில் பயனில்லை என்று. ஒருவேளை இதுதான் அவனது விதி. அவன் தலையை கவிழ்த்தான். சரி சார். சாட் பெட்டியிலிருந்து கரன்சி நோட்டுகளை எடுத்து எண்ணி உன்னியின் கையில் கொடுத்தார். உன்னி பணத்தை தனது பாக்கெட்டில் வைத்தான். அவன் திரும்பி நடக்கத் தொடங்கியபோது சாட் அவனை அழைத்தார். நில் மகனே. உன்னி நின்றான். இந்த பதக்கம் வெறும் தங்கமில்லை மகனே. இது உனது பெருமை, உனது கடின உழைப்பு. இதை வீணாக்கக்கூடாது. நீ யாருக்காக இந்த தியாகத்தை செய்கிறாயோ அவன் அதற்கு தகுதியானவனாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். உன்னி எதுவும் பேசவில்லை. தலையாட்டி கடையை விட்டு வெளியேறினான். இன்று அவன் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஓட்டத்தில் தோல்வியடைந்திருந்தான். அவன் அந்த 65,000 ரூபாயை வாசுதேவன் சாரிடம் கொடுத்தான். இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று வாசுதேவன் சார் கேட்டபோது தனது கிராமத்தில் உள்ள ஏதோ ஒரு தொலைதூர உறவினர் உதவியதாக உன்னி போய் சொன்னான். வாசுதேவன் சாரால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் கேள்வி கேட்க நேரமில்லை. இப்போது அவர்களிடம் ஏறக்குறைய 90,000 ரூபாய் இருந்தது. ஆனால் இலக்கு இன்னும் மிக தொலைவில் இருந்தது. அந்த இரவு உன்னி தனது அறைக்கு திரும்பினான். சுவரில் அந்த ஆணி வெறுமையாக இருந்தது. அந்த வெறுமையான ஆணியை பார்த்து அவனது நெஞ்சில் யாரோ ஒரு ஓட்டையை உருவாக்கியது போல உணர்ந்தான். அவன் தரையில் அமர்ந்து நீண்ட நேரம் அழுதான். மறுநாள் காலை அனாதை இல்லத்தின் குழந்தைகள் காலை உணவுக்கு வரிசையில் நிற்கும்போது அனாதை இல்லத்தின் பெரிய இரும்பு கேட்டுக்கு முன் ஒரு கருப்பு விலையுயர்ந்த வெளிநாட்டு கார் அல்ல, 2 அல்ல, 4 கார்கள் வந்து நின்றன. அந்த பகுதி மக்கள் படங்களில் மட்டுமே பார்த்திருந்த கார்கள் அவை. காவலாளிக்கு ஏதாவது புரியும் முன்பே கருப்பு சூட் அணிந்த சிலர் காரில் இருந்து இறங்கி கேட்டை திறந்தனர். ஒரு காரின் பின்பக்க கதவு திறந்து அதிலிருந்து ஒரு நபர் வெளியே வந்தார். அவரை பார்த்தபோது நேரம் அங்கே நின்றுவிட்டது போல தோன்றியது.
ஏறக்குறைய 50 வயது இருக்கும் விலையுயர்ந்த இத்தாலிய சூட்கண்களில் கருப்பு கண்ணாடி முகத்தில் பணத்தாலும் அதிகாரத்தாலும் வரும் ஒரு கணம். ஆனால் அந்த கணத்திற்குப் பின்னால் ஒரு பெரிய கவலையும் ஆண்டுகளின் சோர்வும் தெளிவாக தெரிந்தது. அவர் ஸ்ரீ ஹரிகிருஷ்ணன் நாயர், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர். நாயர் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர். அவர் வேகமாக அனாதை இல்லத்தின் அலுவலகத்திற்கு சென்றார். வெளியே இருந்த சத்தத்தை கேட்டு அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த வாசுதேவன் சார் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நீங்கள் என்ன, உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும்? ஹரிகிருஷ்ணன் நாயர் கண்ணாடியை கழற்றினார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பதற்றமும் நம்பிக்கையின் ஒரு கதிரும் இருந்தது. அவர் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்தார். ஒரு சிறிய 2 அல்லது 3 வயது குழந்தையின் புகைப்படம் அது. இந்த குழந்தை உங்கள் அனாதை இல்லத்தில் இருக்கிறானா? அவரது குரல் நடுங்கியது. வாசுதேவன் சார் புகைப்படத்தை கவனமாக பார்த்தார். அந்த புகைப்படம் மிகவும் பழையதுவானால் முகம் ஏதோ பரிச்சயமாக தோன்றியது. இவன் என் மகன் மனு, ஹரிகிருஷ்ணன் நாயர் நடுங்கும் குரலில் சொல்லத் தொடங்கினார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு இவனை எங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து கடத்திச் சென்றார்கள். நாங்கள் காவல்துறையையும் தனியார் துப்பறியும் நிபுணர்களையும் வைத்து பல ஆண்டுகள் அவனை தேடினோம். ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. கடத்தியவர்கள் ஒருவேளை காவல்துறையை பயந்து அவனை எங்கோ கைவிட்டிருக்கலாம். சில நாட்களுக்கு முன்பு என் தனியார் துப்பறியும் நிபுணருக்கு ஒரு பழைய தடயம் கிடைத்தது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியிலுள்ள ஒரு கோவிலின் படிகளில் ஒரு குழந்தை கிடைத்திருந்தது. ஒருவேளை காவல்துறை அவனை உங்கள் அனாதை இல்லத்தில் ஒப்படைத்திருக்கலாம். வாசுதேவன் சாரின் மனம் உறைந்து போனது. மனு 12 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் படிகள். அவருக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆமாம், ஒரு குழந்தை வந்திருந்தது. காவல்துறைதான் அவனை கொண்டு வந்தது. அவனை கிடைக்கும்போது அவன் அழுது கொண்டிருந்ததால் நாங்கள் அவனுக்கு மனு என்று பெயர் வைத்தோம். ஆனால் அவன் எங்கே? என் மகன் எங்கே? ஹரிகிருஷ்ணன் நாயரின் குரலில் ஒரு தந்தையின் ஆண்டுகளின் துக்கம் இருந்தது. வாசுதேவன் சார் தலையை கவிழ்த்தார். அவன் மருத்துவமனையில் இருக்கிறான். அவனது நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இதை கேட்டு ஹரிகிருஷ்ணன் நாயரின் காலடியில் இருந்து மண் நழுவியது. என்ன, அவனுக்கு என்ன ஆனது? வாசுதேவன் சார் அவரிடம் மனுவின் இதய நோயைப் பற்றியும் அறுவை சிகிச்சையைப் பற்றியும் எல்லாம் சொன்னார். நாயர் சார் அங்கே சோஃபாவில் அமர்ந்துவிட்டார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. பல ஆண்டுகள் தேடிய அவரது மகன் அவனை சந்திக்கும்போது மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கிறான். அவர் உடனடியாக தொலைபேசியை எடுத்து நாட்டின் மிகப்பெரிய இதய நோய் நிபுணரை அழைத்தார். கொச்சியின் மிக விலையுயர்ந்த தனியார் மருத்துவமனையில் பேசினார். ஒரு விமான ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்யச் சொன்னார். நாயர் சார் மனு தனியாக இல்லை. அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான், உன்னி. அவன் ஒரு அண்ணனைப் போல அவனை கவனித்தான். அவன்தான் இரவும் பகலும் அவனுடன் மருத்துவமனையில் இருந்தவன். ஹரிகிருஷ்ணன் நாயர் சொன்னார், எனக்கு அவனை சந்திக்க வேண்டும். அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றபோது உன்னி மனுவின் படுக்கை அருகே அமர்ந்து அவனது கையை தடவிக் கொண்டிருந்தான். ஒரு பணக்காரனும் வலிமையானவனுமான தந்தை தனது மகனுக்கு அருகில் இருப்பதை பார்த்து உன்னி சற்று பயந்தான். ஆனால் மனுவுக்கு இப்போது மிகச் சிறந்த சிகிச்சை கிடைக்கும் என்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி இருந்தது. ஹரிகிருஷ்ணன் நாயர் உன்னியின் தோளில் கை வைத்தார். மகனே, நீ என் மகனுக்காக செய்தவற்றின் கடனை என்னால் ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது. உன்னி மெதுவாக சொன்னான், அவன் என் சகோதரன் சார். அவனுக்காக என் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறேன். சில மணி நேரங்களில் மனு விமானத்தில் மும்பையின் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டான். ஹரிகிருஷ்ணன் நாயரும் அவரது மனைவியும் அவனுடன் சென்றனர். செல்வதற்கு முன்னாயர் சார் வாசுதேவன் சாருக்கு மருத்துவமனை செலவுகளுக்கு ஒரு வெற்று காசோலையை கொடுத்திருந்தார். வாசுதேவன் சாரும் உன்னியும் அனாதை இல்லத்திற்கு திரும்பினர். அனாதை இல்லத்தில் இப்போது அமைதி நிலவியது. ஆனால் உன்னியின் மனம் மிகவும் வெறுமையாக இருந்தது. அவனது நண்பன் சென்றுவிட்டான். அவனது சுவரில் உள்ள ஆணி வெறுமையாக இருந்தது. அவனது கையில் இப்போது எதுவும் மிச்சமில்லை. 2 நாட்களுக்கு பிறகு வாசுதேவன் சாருக்கு மருத்துவமனையிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. மனுவின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. அவன் இப்போது ஆபத்திலிருந்து தப்பித்திருந்தான். இதை கேட்டு உன்னியின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வந்தது. அதே மாலை வாசுதேவன் சாருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. உன்னிக்கு கிராமத்தில் எந்த உறவினர்களும் இல்லை. பிறகு இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அன்று உன்னியின் முகத்தில் ஒரு விசித்திரமான துக்கத்தையும் அவர் கண்டிருந்தார். அவர் அனாதை இல்லத்தின் மற்ற சில குழந்தைகளிடம் பேசினார். ஒரு குழந்தை சொன்னது அவன் காலையில் உன்னியை தங்க கடைத்தெருவுக்கு செல்வதை பார்த்ததாக. வாசுதேவன் சாருக்கு சந்தேகம் வலுப்பெற்றது. மறுநாள் அவர் நேராக தங்க கடைத்தெருவுக்கு சென்றார். அங்குள்ள தங்க கடைகளில் விசாரிக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு சேது நாராயணன் உன்னியின் புகைப்படத்தை அடையாளம் கண்டார்.
அந்த பையன் எப்படி தனது நண்பனின் அறுவை சிகிச்சைக்காக தனது தேசிய தங்கப் பதக்கத்தை வெறும் 65,000 ரூபாய்க்கு விற்றான் என்று அவர் வாசுதேவன் சாரிடம் சொன்னார். இதை கேட்டு வாசுதேவன் சார் உறைந்து போனார். உன்னியின் இந்த தியாகத்தில் பெருமைப்பட வேண்டுமா அல்லது அவனது முட்டாள்தனத்தில் துக்கப்பட வேண்டுமா என்று அவருக்கு புரியவில்லை. அதே இரவு அவர் ஹரிகிருஷ்ணன் நாயரை தொலைபேசியில் அழைத்தார். உன்னியின் தங்கப்பதக்கத்தின் முழு கதையையும் உண்மையாக சொன்னார். தொலைபேசியின் மறுமுனையில் சிறிது நேரம் ஆழமான மௌனம் நிலவியது. பிறகு ஹரிகிருஷ்ணன் நாயரின் குரல் வந்தது. அது ஒரு கோடீஸ்வரனின் குரல் இல்லை, மாறாக ஒரு தந்தையின் குரல். அதில் உணர்ச்சிகளின் ஒரு கடல் அலை அடித்தது. 3 நாட்களுக்குப் பிறகு அனாதை இல்லத்தின் கேட்டுக்கு முன் மீண்டும் அதே கருப்பு கார்கள் வந்து நின்றன. இந்த முறை ஹரிகிருஷ்ணன் நாயர் தனியாக வந்திருந்தார். அவர் வாசுதேவன் சாரிடம் உன்னியை அழைக்கச் சொன்னார். உன்னி அவருக்கு முன் வந்தபோது சற்று பயந்தான். ஒருவேளை தனக்கு ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் என்று நினைத்தான். ஹரிகிருஷ்ணன் நாயர் முன்னே வந்து அவனை கட்டிப்பிடித்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. உன்னி எனக்கெல்லாம் தெரியும். உன்னியின் முகம் வெளிரியது. நாயர் சார் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு வெல்வெட் பெட்டியை எடுத்தார். அதை திறந்தார். உள்ளே அதே தங்கப் பதக்கம் இருந்தது. அது முன்பை விட இன்னும் பிரகாசமாக இருந்தது. இது ஒரு சாம்பியனின் பதக்கம். நீ ஓட்டப்பந்தயத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் சாம்பியன். ஒரு சாம்பியனின் சுவரில் ஒரு சேட்டின் கிடங்கில் இல்லை. உன்னியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் நடுங்கும் கை. நாயர் அங்கு நிற்கவில்லை. அவர் உன்னியின் கையை பிடித்து சொன்னார், நீ என் மகனுக்கு ஒரு சகோதரனின் அன்பை கொடுத்தாய். அவனது உயிரை காப்பாற்ற உனது மிகவும் மதிப்புமிக்க பொருளை தியாகம் செய்தாய். இன்று முதல் நீ ஒரு அனாதை இல்லை. இன்று முதல் நீயும் என் மகன். நீ என் 2வது மகன், உன்னி ஹரிகிருஷ்ணன் நாயர். உன்னிக்கு தனது காதுகளை நம்ப முடியவில்லை. ஆமாம் மகனே, நீ எங்களுடன் எங்கள் வீட்டில் வசிப்பாய். மனுவுக்கு மயக்கம் தெளியும்போது தனது சகோதரனை அருகில் கண்டதில் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உனது கல்வியும் பயிற்சியும் உலகின் மிகச் சிறந்த நிறுவனங்களில் நடக்கும். நான் உன்னை உலகின் மிகப்பெரிய தடகள வீரனாக மாற்றுவேன். இது ஒரு தந்தை தனது மகனுக்கு கொடுக்கும் வாக்குறுதி. உன்னிக்கு எதுவும் பேச முடியவில்லை. அவன் அழுது கொண்டே இருந்தான். பின்னே நாயர் சார் வாசுதேவன் சாரை நோக்கி திரும்பி சொன்னார், இந்த அனாதை இல்லம் என் மகனை 12 ஆண்டுகள் பாதுகாத்தது. உன்னி ஹரிகிருஷ்ணன் நாயரின் பெயரில் நான் இங்கு ஒரு புதிய நவீன விளையாட்டு வளாகத்தையும் ஒரு மருத்துவப் பிரிவையும் கட்டுவேன். இங்கு எந்த குழந்தையும் கனவுகளுக்காகவோ சிகிச்சைக்காகவோ கஷ்டப்படக்கூடாது. அன்று அந்த அனாதை இல்லத்தின் சுவர்கள் ஒரு வரலாறாக மாறிய ஒரு காட்சியை கண்டன. ஒரு அனாதை பையனின் நட்பும் தியாகமும் ஒரு உயிரை மட்டும் அல்ல, நூற்றுக்கணக்கு மற்ற அனாதை குழந்தைகளின் எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கியது. உன்னிக்கு அவனது நண்பனையும் அவனது பதக்கத்தையும் அவன் கனவிலும் காணாத ஒரு குடும்பத்தையும் திரும்ப கிடைத்தது. அவனது ஒரு தியாகம் அவனுக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் திருப்பிக் கொடுத்திருந்தது. நண்பர்களே, உன்னியின் மற்றும் மனுவின் இந்த கதை நமக்கு கற்பிப்பது நட்பை விடவும் தியாகத்தை விடவும் பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்பதாகும். நீங்கள் யாருக்காகவாவது தன்னலமற்று ஏதாவது செய்யும்போது விதி உங்களுக்கு நீங்கள் கனவிலும் காணாதவற்றை திருப்பித் தரும். இந்த கதை உங்கள் இதயத்தில் நட்பின் ஒரு புதிய ஒளியை நிரப்பியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் உண்மையான நட்பு உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரிவிக்கவும். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதேபோல் இதயத்தை தொடும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.